Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 1ஆம் தேதி தேவனுடைய செய்தியை கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் இந்த வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் தயவாய் ஒப்பு கொடுக்கிறோம். இத்தனை மாதங்கள் எங்களை கிருபையாய் நடத்தினி ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் புதிய வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி எங்களை வழி நடத்துவீராக. உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவரீர், இந்த வார்த்தைக்கு தடையாய் வருகிற எல்லா பிசாசுடைய தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நான் சபித்து கட்டுகிறேன். ஆவியானவர்களை தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. So இந்த நாட்களில ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம் மத்தியில் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் கண்ணின் மணி போல கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். ஆமென். பல வருடங்களாக பார்க்காத காரியங்கள் இந்த வருடம் புதிதாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு மாதமும். சோ இந்த இன்ஃபெக்ஷன் நிமித்தமா, வைரஸ் நிமித்தமா எவ்வளவு காரியங்களை புதுசா ஒவ்வொரு மாதத்தை நம்ம கண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆனாலும் நம்மை கைவிடாமல் பத்திரமாய் பாதுகாத்து இந்த நாள்ல கொண்டு வந்திருக்கிறார். 9 மாதம் நடத்தின தெய்வம் இந்த 10ஆம் மாதம் தேவனுடைய பெரிதான கிருபை உங்களை சாட்சியாய் நடத்த போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் அவர் ஒருவரையும் கைவிடுகிற தெய்வமே அல்ல. இந்த நாட்களிலும் கர்த்தர் கொடுக்கிற வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவாதி தேவன் இந்த நாட்களில நம்முடைய இருதயத்தை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் கலக்கத்தை கர்த்தர் புரிந்திருக்கிறார். அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, எதை குறிச்சு நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலேயே தொடர்ந்து 18வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. சோ இன்றைய மாத வாக்குத்தத்தம் என்ன கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன அருமையான வார்த்தை இது. அவருடைய இருதயம் கலங்கினபடினால நீங்க கலங்காதீங்க, நீங்க விசுவாசமா இருங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக நடுவுல விட்டுட்டு நான் போக மாட்டேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு ரட்சகர், ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நம்முடைய இருதயத்தின் கலக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆவியானவர் அறிந்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு வரும்போது கண்ணீரோடு ஜெபிக்கிறது அடியேன் பார்த்திருக்கிறேன். கலக்கத்தோடு அடுத்து என்ன என்று யோசிக்கும் பொழுது அடியேன் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு மாம்சமான நானே சில விஷயங்களை பார்த்து மனதுருகும் பொழுது கர்த்தர் பார்க்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளை படைத்த ரட்சகர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. ரட்சகர் கொடுத்த வார்த்தையை மாற்றவே மாட்டார். உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இது இந்த சம்பவம் எப்ப தெரியுமா நடக்குது? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த காரியம் நடக்கிறது. சீஷர்கள் எல்லாம் ஒரே குழப்பத்தோட இருக்கிறாங்க. ஐயோ, இவ்வளவு நாள் இயேசு நம்ம கூட இருந்தாரே, இப்போ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார் என்ற ஒரு பயத்தோட இருக்கிறாங்க. இதை குறித்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிப்போம் என்றால், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எப்படி எடுத்துக்கொண்டு போனாங்களோ, எப்படி அவர் மேல போனாரோ, இவங்க அண்ணாந்து பாக்குறாங்க. ஐயோ, இவ்வளவு நாள் ஜீசஸ் நம்ம கூட இருந்தாரு, இவ்வளவு நாள் நம்ம கூட சாப்பிட்டாரு, இவ்வளவு நாள் நம்ம கூட சுற்றி வந்தாரு. இவங்க நமக்கு தேவைன்னா டக்குன்னு ஜீசஸை பார்த்தா நமக்கு அந்த நேரத்துல நமக்கு சாப்பாடு கிடைச்சிரும். நமக்கு தேவைன்னா அந்த நேரத்துல ஒரு இளைப்பாறதுக்கான இடம் கிடைச்சிரும். எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஊழியம் செய்யும் போதெல்லாம் இயேசுவை பார்த்தா போதும், இயேசு கூட இருந்தா போதும். எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தது, சமாதானம் இருந்தது, எந்த பயமும் இல்ல. எதனா வியாதியா பலவீனமா உடனே இயேசு சுகப்படுத்த கூட இருந்தாரு. எல்லாவற்றுக்கும் உடனே டக்குன்னு செய்யறதுக்கு ரட்சகர் இருந்தார் கூட. ஆனா இப்போ மேல போறாரு. இப்போ என்ன சுத்தி பார்த்தா என் கூட இருந்தவர் இல்ல இப்போ. ஹல்லேலூயா. சோ சீஷருடைய பயம் தான் இந்த காலகட்டத்துல அநேகருடைய பயமா இருக்கிறது. இந்த சேனல்ல பார்த்து கொண்டிருக்கிற, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த வேளையில ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தா, ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு நாள் வருமானம் இருந்தது, அடுத்து வருமானம் இல்லையே, இவ்வளவு நாள் இவங்க என்ன பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப எனக்கு அந்த பாதுகாப்பு இல்லையே, நான் அடுத்து என்ன செய்வது, ஐயோ எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது என்று கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு சீஷர்களை பார்த்து, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, உங்க இருதயம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்தினுடைய காரியத்தை அறிந்து அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. ஹல்லேலூயா. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் என்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நான் போய் உங்களுக்கு தேற்றலவாளனை அனுப்புகிறேன், சோ உங்களோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறேன்
நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சகர் வல்லமுள்ள தெய்வம், ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவனை நோக்கி திக்கற்ற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் என்றால், தேவனை நோக்கி இருப்போம் என்றால், ஆண்டவர் நமக்கு உறுதுணையாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். திக்கற்றவர்கள் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, சோ அனாதைகள், யாரும் இல்லாதவர்கள். சோ இப்ப நம்ம இந்த ரோடு ஓரங்கள்ல நிறைய பேரை பார்த்திருப்போம். அந்த பிள்ளைகள் எல்லாம் தனியா அனாதை போல இருப்பார்கள். அவங்களுக்கு என்று சொந்தம் பந்தம் உறவு எதுவுமே இருக்காது. இப்பேற்பட்டவர்களை நம்ம சொல்லுவோம். இப்பேற்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களுக்கு துணையா இருப்பேன், நான் உங்களை நடத்தும் விதம் ஆச்சரியமா இருக்கும், உங்களை மகிமையில கொண்டு போய் நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை நடத்தும் பொழுது எல்லா விதமான சூழ்நிலையில குறை இருக்கும், நிறை இருக்கும், வேற எதுமா இருக்கும். அவர்கள் நடத்துவதை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை நடத்தினால் அது ஆச்சரியமான முறையில அதிசயத்தை செய்கிறதா இருக்கும். நம்முடைய கண்கள் ஆச்சரியமான ஒரு முறையில இந்த மாதம் நடத்த போக அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா நடத்த போகிறது யார் என்றால் தெய்வம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை இந்த மாதம் அதிசயத்தை காணும் விதமாக அவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, திக்கற்றவர்களுக்கு முதல்ல மனுஷருடைய தயவு வராது. திக்கற்றவர்களுக்கு ஆண்டவரே இறங்கி வந்து நமக்கு தயவு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுதான் ஓசியா 14ஆம் அதிகாரத்துல நம்ம இவ்விதமாய் வாசிக்கிற 3ஆம் வசனம், அவர் திக்கற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தெய்வம். முதல்ல யாரு ஆண்டவர் வந்து அவரோடு அணைத்துக் கொள்கிறார் என்றால், அனாதையாக்கப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் வீடு வாசல் இழந்தவர்களுக்கும் ஒன்றும் இல்லாதவர்களுக்கும் சோ இப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் உறுதுணையா இருந்து அவர் கூட இருந்து அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இரக்கம் பாராட்டுவார். உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு, நான் உனக்கு செய்கிறேன் என்று கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. இயேசு ரட்சகர் நல்லவர், என் தெய்வம் நல்லவர். திக்கற்றவர்களை அவர் விசாரிக்கிறவர், திக்கற்றவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர்கள் போஷித்து அவர்கள் வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ கடந்த நாட்கள்ல நான் வந்து ஜெபத்துல வருகிற பிள்ளைகளிடத்துல பேசும்போது அநேக குடும்பத்தார் கடந்து வரும்போதெல்லாம் சொல்ற வார்த்தை, இவ்வளவு நாள் எங்களுடைய எஜமான் பார்த்தார், இவ்வளவு நாள் எங்களுடைய வேலை ஸ்தலத்துல எங்களுக்கு இந்த கிருபைகளை கொடுத்திருந்தாங்க, இவ்வளவு நாள் இந்த வேலையில எனக்கு இந்த சம்பளம் கொடுத்திருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல அப்படின்ட்டு அவங்க கலக்கத்தோடு பேசுகிற இந்த வார்த்தைகளை கேட்கிற. கவலைப்படாதீங்க, இவ்வளவு நாள் யார் பார்த்தாங்களோ இல்லையோ, இனிமே கர்த்தர் உங்களை பார்ப்பார். இவ்வளவு நாள் யார் உங்களை வழிநடத்தினார்களோ தெரியாது, ஆனா இனி வரும் நாட்களில கர்த்தர் உங்களை போஷித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம் என்றால், சோ நகோமியும் ரூத்தும் ஒரு விதவைகளாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். தேவனுடைய நகரத்துக்கு அவர் வருகிறார்கள், பெத்தேலுக்கு அவர் வருகிறார்கள். வரும்பொழுது விதவைகளாய் வருகிறார்கள். ஆனால் காலம் கடந்ததுக்கு அப்புறம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தாவீதின் சந்ததியில ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாக அவர்கள் மாறுகிறார்கள். அவர்கள் இருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவைகளை சந்தித்து போஷித்து ஆசீர்வதித்து நிறைவுள்ளவர்களாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இவ்விதமாய் உபாகமத்துல வசனம் சொல்கிறது. 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நியாயம் செய்கிற தெய்வம். விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தெய்வமா இருக்கிறார். அவர்களுக்கு அன்ன வஸ்திரங்களையும் கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை பராமரிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சகர் எவ்வளவு மேன்மையானவர் பாருங்க. இந்த மாதத்தின் மத்தியில உங்களை நடத்துகிற தெய்வம் அவர் சொல்லுகிறார், உனக்கு ஏற்றவைகளை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திக்கற்றவர்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 102 சங்கீதம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளாமல் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை அவர் தள்ளவே மாட்டார். ஒருவேளை நம்ம யார்கிட்டயாவது போய் ஒரு ரெக்வெஸ்டா இத கேக்குறோம், இத கொடுங்க அப்படின்னு கேட்டா, இத என்னால முடியாதுன்னு தூக்கி போட்டுருவாங்க. இது காட்டிலும் குறைவா சில விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்ல. நீங்கள் இருக்கும் நிலைமை அறிந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. சோ தெய்வம் உங்களோடு கூட இருப்பார். தெய்வம் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை ஆண்டவர் மாற்ற அவராலே கூடும். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வெறும் பலவீனப்பட்டு சோர்ந்து அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட நேரத்திலும் அவர்கள் தள்ளப்பட்ட நேரத்திலும் சிறுமையாக்கப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருந்தார். எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறீர்களோ, எங்கெல்லாம் தள்ளப்பட்டுகிறோ, எங்கெல்லாம் நீங்கள் திக்கற்ற பிள்ளைகளால் மாற்றப்படுகிறீர்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் விசாரித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, அவர் பரதேசிகளை காப்பாற்றுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 146:9 வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார்.
துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிற தெய்வம், திக்கற்றவர்களை ஆண்டவர் பாதுகாத்து ஆதரிக்கிற தெய்வமாக இந்த மாதத்துல காணப்படுவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. காலை வேளையில ஜெபத்துல அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் பேசின ஒரே சத்தம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், ஒருபோதும் உங்களை நான் கைவிடுவதில்லை. எங்கெல்லாம் உங்களுக்கு கலக்கம் வருகிறதோ அங்கெல்லாம் நான் உன் பட்சத்துல வந்து உன்னோடு கூட பேசி உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. இப்பேற்பட்ட காரியங்கள்ல ஆண்டவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை கண்டு ஒருவேளை நீங்கள் இந்த வேளையில விழுந்து போயிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலக்கம் அடையாத, நீ சோர்ந்து போகாத, நான் உங்களிடத்துல இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சோ இவ்விதமாய் லூக்கால ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம், அதாவது எருசலேமிலிருந்து இருந்து எரிகோக்கு ஒரு மனுஷன் பிரயாணமாய் போகிறான். போகிற வழியில ஒரு கள்ளன் கையில, அதாவது திருடன் கிட்ட அவன் மாட்டினது நிமித்தமாக அவனை வந்து என்ன காயப்படுத்துகிறாங்க, அவர்களை வந்து ஒன்றும் இல்லாமல் அவனை போடுகிறார்கள். வாசிப்போம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை. இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ அப்ப இந்த வேத வசனத்தின்படி பார்த்தனா அவனுடைய வஸ்திரத்தையும் அவன் எடுத்துட்டு வந்த எல்லாத்தையும் அவர்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனை குற்றுயிராக ஒன்றும் இல்லாமல் அவனை வெளியில போட்டுட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. சோ அப்போ இந்த சூழலில் அந்த வழியா வந்த ஒரு சிலர் பார்த்துட்டு அமைதியா போயிடுறாங்க. அந்த வழியா ஆசாரியன் வருகிறான். அந்த வழியே பார்த்து விட்டு அவனை பக்கமாய் விலகி போகிறான். நிறைய பேர் அப்படிதான், யாராவது எப்படியாவது பிரச்சனை இருக்கட்டும், நமக்கு என்ன வந்துட்டு இதுல போனா நம்முடைய வம்பு வந்து தேவையில்லாம மாட்டிப்போம், யாராவது நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்பாங்கட்டு அப்படி பக்கமாய் போயிடுவாங்க. எத்தனையோ விதமான ஆக்சிடென்ட்ல கண்ணுல பார்த்தா கூட அதுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் கூட இந்த காலகட்டங்கள்ல இல்ல. அதே மாதிரி தான் அந்த நாட்களிலும் எதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம், இந்த வம்புல போயிட்டா நம்ம வஸ்திரம் எல்லாம் வந்து கரையாயிடும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி ஆயிடும், தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நம்ம கேள்வி கேட்கணும்னு அவங்க கடந்து போய்கிறாங்க. அடுத்து வருகிறவர் வந்து பார்த்தோம்னா லேவியன் வருகிறான். அவன் வந்து பார்த்து விட்டு அவனும் பக்கமாய் விலகி போகிறான். இது நமக்கு தேவையில்லாத விஷயம், தூரமா நின்று கை கட்டி வேடிக்கை பார்க்கிற விஷயம், சோ நமக்கு எதுக்கு இந்த விஷயம் அப்படின்ட்டு அவரும் கடந்து போகிறார். அந்த சம்பவத்துல இன்னொருவர் வருகிறார். ஹல்லேலூயா. சோ நல்ல சமாரியனாகிய ஒருவர், சமாரியன் வருகிறார். அவன் வந்து அந்த வருகையில் அவன் வந்து பார்த்தா அந்த மனுஷனை பார்த்து மனதுருகுகிறான். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து அப்படிதான் நல்ல சமாரியனாக நம்மளை எத்தனையோ பேர் காயப்படுத்திட்டு போயிடுறாங்க, எத்தனையோ பேர் ஒன்றும் இல்லாம நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. சோ எல்லா நன்மையும் பெற்றுக் கொள்வார்கள், எல்லா காரியத்தையும் வைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கு தேவையில்லை என்று தூக்கி போடுற மனுஷர்களுக்கு மத்தியில இயேசுவாகிய ரட்சகர் நம்மிடத்துல வருகிறார். வரும்போது எப்படி வரார் தெரியுமா? வரும்பொழுதே மனதுருகி வருகிறார். ஐயோ, நீ இப்படி இருந்தியே, உன்னோடு கூட இப்படி இருந்த சூழ்நிலையில் இருந்ததே, ஆனா நீ இப்படி இருக்கியேன்னு சொல்லிட்டு மன வேதனையோடு பக்கமாய் வருகிறார். அவர் மனதுருகி வந்து 34ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பிள்ளைகள் விலகி ஓடுகிறார்கள். கிட்ட வந்து பார்க்கிறதுக்கு அவங்க மனசு இல்ல, ஆனா கர்த்தர் மனதுருகுகிறார், காயத்தை பார்க்கிறாரு. கிட்ட வந்து மனதுருகி என்ன வேணும், அன்பு பிள்ளையே உனக்கு என்ன வேணும், அன்பு மகனே உனக்கு என்ன வேணும், அன்பு மகளே உனக்கு என்ன வேணும் என்று இன்றைக்கு கர்த்தர் கடந்து வருகிறார். திக்கற்ற பிள்ளையா இருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் மனதுருகுகிறார், கிட்ட வருகிறார். கிட்ட வருகிறதுக்கு என்ன, நான் இருக்கிறேன், உன்னை சுமந்து கொள்ள நான் இருக்கிறேன், உன்னை படைத்தவர் நான் இருக்கிறேன், என்னை விட உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்ள ஒருவராலும் முடியாது என்பதை இயேசு இந்த நாள்ல உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. யார் மீதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால் அதையெல்லாம் விட்டுடுங்க. கர்த்தரையே நோக்கி பாருங்க. எனக்கு எஜமான் இவர்கள் தந்துருவாங்க, நான் போனா இதெல்லாம் நடந்துரும், எனக்கு இவங்க என்ன ஆசீர்வாதமா நடத்துவாங்க, மத்தவங்க மேல நிக்காதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. இப்ப பாருங்க, இவன் காயப்பட்டு கிடக்கிறான், சோ குற்றுயிரால் விழுந்து கிடக்கிறான், அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அந்த போராட்டத்துக்கு மனதுருகம் யாருக்கு வரும்னா மனுஷருக்கு வராது. அதுக்கு முன்பதாக வந்த மனுஷர்கள் தான் கரப்பற்றுமோ, தனக்கு ஏதாவது சுமை வந்துரும், நம்முடைய பணம் செலவாயிடும், ஓடி போயிடுறாங்க. என் பணம் இங்க இருந்து அங்க போயிடுச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு ஓடி போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்ல, தன்னுடைய பிள்ளைகளை அவர் அரவணைத்து, அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, காயங்கள் மீது எண்ணெயை ஊற்றுகிறார். காயப்பட்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளே, வேதனையோடு இருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு எண்ணெயை வார்த்து தன்னுடைய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. திராட்சை ரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. இத்தனை மாதம் காயப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த மாதம் காயத்தை கட்டுகிறவர். திக்கற்றவர்களாக கிடக்கிறீர்களா, சோர்ந்து போய் கிடக்கிறீர்களா, மனவேதனையோடு கிடக்கிறீர்களா, உங்கள் காயத்தை ஆற்றுகிற ரட்சகர் உங்களோடு இருக்கிறார். நல்ல சமாரியன் உங்களோடு இருக்கிறார். உங்களை கைவிடுகிற தெய்வம் அவர் அல்ல. ஹalleluya ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இந்த நாட்களில யாரையும் எதிர்பார்க்க முடியல, யாரையுமே நம்ப முடியல. எல்லா இடங்களிலும் ஒரு குழப்பம் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் கைவிடப்படுகிற சூழலில் இருக்கிறது. ஆனா நம்முடைய ரட்சகர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்பொழுது அவருடைய வருகை இருக்கும் என்றால் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஆமென் ஹalleluya. உலகத்தை ஆளுகிறவர்கள் உலகத்தை ஆளட்டும், உலகத்தின் காரியங்களை அனுபவிக்கிறவர்கள் உலகத்தை அனுபவிக்கட்டும். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய ரட்சகர் வருவார் என்று நாம் காத்திருப்போம் என்றால் நமக்காக வந்து நம் காயங்களை கட்டி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அவருடைய அந்த இடத்துல பார்த்தோம்னா சுய வாகனத்தின் மேல் அவர் ஏற்றுகிறார். அவர் தன்னுடைய வாகனத்தின் மேல நீ வா, உனக்குரியதுமா, இதை நீ செய்டா, இதை பண்ணுமா அப்படின்ட்டு ஆண்டவர் தன்னுடைய வாகனத்தை நமக்காக கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. சோ பாருங்க, ஆண்டவர் எந்த இடத்துல கொண்டு போய் உன்னை சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல சுய வாகனத்தின் மேல ஏற்றிக்கொண்டு உன்னை கொண்டு போய் செல்வார். ஹalleluya. என் ரட்சகர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளையே, உன்னை சுமப்பவர் ஒருவர் உண்டு, உன்னை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு, உன்னுடைய காயங்களை கட்டுகிறவர் ஒருவர் உண்டு. உங்கள் பாரங்களை இறக்கி வைங்க, சமாதானத்தோடு கடந்து போங்க. ஐயோ நான் திக்கற்றவளாக இருக்கிறேனே, நான் திக்கற்றவளாக இருக்கிறேனே என்று கலக்கம் அடையாதீங்க. உங்கள் கலக்கத்தை, உங்கள் கண்ணீரை, உங்களுடைய காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை வேதனையோடு இந்த வேளையில மருத்துவமனையில் இருப்பீர்கள் என்றால் இந்த பிரசங்கம் உங்களிடத்தில் வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாரங்களை அவர் சுமந்து கொள்ளுகிறார், உங்கள் வியாதிகளை அவர் சுமந்து கொள்ளுகிறார், உங்கள் காயங்களுக்கு அவர் கட்டுகளை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வேதனைகளை நீங்கி உங்களை சுகமா இருக்கும்படியார் உங்க பக்கத்துல அவர் வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமா இருக்கிறார். ஹalleluya. சோ கர்த்தர் உங்கள் பட்சத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சீஷர்கள் கலங்கினார்கள், சீஷர்கள் பயந்தார்கள். இவ்வளவு நாள் எங்களோடு இருந்தவர் இப்பொழுது இல்லையே என்று பயம் வந்த பொழுதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்ட அருமையான பிள்ளைகளே, இவ்வளவு நாள் கடந்து வந்தீர்கள், இனியும் கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஹalleluya. சோ இருந்த இடங்கள்ல நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, இந்த 1ஆம் தேதியும் அப்பா கர்த்தாவே உம்முடைய வசனத்தை கேட்க வந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். 2 நிமிடம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா, இந்த பிள்ளைகள் எங்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் இப்பொழுது இறங்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா 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 நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கடந்து செல்வீராக. இந்த பிரசங்கத்தை கேட்கிற எல்லா இடங்களிலும் உம்முடைய அபிஷேகம் பாய்வதாக. அப்பா, கலக்கத்தோடு நான் கைவிடப்பட்டேனே என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்த வார்த்தையின்படியே நான் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீரே ராஜா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே. உமக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளோடு பேசின வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பு பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராங்க. வருமானங்களை இந்த நாட்களில் ஆசீர்வதிப்பீராங்க ராஜா. எந்த காரியத்துக்காக இப்பொழுது சகோதர சகோதரிகள் கலங்கி ஆண்டவரே இந்த மாதம் என்னை விதமாய் நடத்தும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த காரியங்களில கர்த்தாவே நீரே இறங்கி வந்து மனதுருகி ஆண்டவரே தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பீராங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவருடைய பாரங்களை நீர் சுமந்து கொள்வீராக, இவருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக அடியேன் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவிதமான ஆண்டவரே அப்பா வியாதிகள் நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கிற, ஜுரத்துல போராடி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக இப்பொழுதே ஜெபிக்கிற ராஜா. பூரண சுகம் சரித்து நிரப்பட்டும் ஆண்டவரே. பூரணமான கிருபைகளோடு இறங்குவீராக ஆண்டவரே. நானே நல்ல பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீரே. இறங்கி போய் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீடுகளிலும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பத்திரப்படுத்தும், எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி காத்தலும். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் தொடர்ந்து நடத்துவீராக. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிள்ளையிடத்துல மறுபடியும் ஒப்புவிக்கிறேன். திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவர் நீர் வந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. God bless you.